ஸ்வேதாவுக்கு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம், நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு. அந்த வீடியோவை பார்த்துட்டு லாரன்ஸ் மாஸ்டர் வந்து சென்னைக்கு வரவழைச்சி ஸ்வேதாவுக்கான எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓரளவு நடக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க வசிக்கிற வீட்டை வந்து ஒரு வீடியோ சின்னதாக ஒரு வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் எடுத்து அனுப்பிச்சிருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு விஷயம் இருக்குது, வாங்கன்னு சொன்னாங்க. எதுன்னு சொல்ல வரும்போது ஸ்வேதாவை நான் பார்க்கணும், ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வாங்களே அப்படின்னாங்க. நம்ம என்னன்னு தெரியாமல் தான் இங்கே வந்தோம். வந்து பார்த்த இடத்துல உடனே ஸ்வேதாவுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா பணத்தையுமே பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீடை முடிச்சிடணும். வீடை முடித்த உடனே அது கிரகப்பிரவேசத்துக்கு நானே வர்றேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. பயங்கர ஷாக்கிங், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் வாழ்கிற ஒரு மாணவிக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு இவ்வளோ நாளைக்கு பிறகு இந்த ஸ்வேதாவை மனசில் வச்சுருந்து அவங்க தினசரி எத்தனையோ பேரை பார்க்குறாங்க. ஆனால் வந்து அது மனசுலேயே வச்சுருந்து அதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு தோணியிருக்கு பார்த்தீங்களா. கிரேட் மாஸ்டர் நீங்கள். உங்களுக்கு நன்றியெல்லாம் சொல்ல வார்த்தைகளே கிடையாது.